ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. வயிற்று நிறைய சாப்பிடவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் பசி எடுக்கும் ஒவ்வொரு தடவையும் கடன் மட்டும் செய்யக்கூடாது. ஏனென்றால் பசி தீர்ந்தது போல ஈஸியாக கடன் தீராது. பசி மீண்டும் மீண்டும் வரும். ஆனால் மீண்டும் மீண்டும் கடன் கிடைக்காது. கஷ்டங்கள் என்பவை படத்தில் வில்லன் ரூபத்தில் வந்தது போல அனைவருடைய வாழ்க்கையிலும் வரும். ஆனால் பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த கஷ்டங்களோட போராடும் தைரியத்தை தாய் தந்தையர்கள் கற்றுத்தர வேண்டும். ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் பணம் வேண்டும். கௌரவம் பந்தா வேண்டுமென்றால் நம்ம உடம்பு மேலே தங்கம் ரூபத்தில் தெரிய வேண்டும். இறந்து போனவர்களுக்கு இலை நிறைய பரமான சாப்பாடு போடுவது புண்ணியம் வரும் என்றால், நம்மை நம்பி பிழைப்பவர்களுக்கு ஒரு பிடி சோறு போடுவதுதான் தர்மம். அழகென்றால் என்னவென்று ஒரு நண்பன் கேட்டான். அதற்கு பதில் என்ன தெரியுமா? நாம் நம்மை விட பெரியவர்களுக்கு வணங்குவதுதான் அழகு. பிள்ளைகளை ஷாப்பிங்குக்கு விட்டுட்டு போனால் அந்த பொருளை மேலே இருக்கும் விலையை பார்த்து எவ்வளவு காஸ்ட்லி எதுக்கப்பா என்று சொல்லுவார்களே, அது அழகு. நடு ராத்திரியிலே டிராஃபிக் இல்லாத நேரத்திலும் டிராஃபிக் ரூல்ஸ் அனுசரிப்பது தான் அழகு. அது ஒரு பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் சேரும். நம்ம வீட்டிலே தாய்க்கு உடம்பு முடியலன்னா போட்டி போட்டு வீட்டு வேலை செய்வது அழகு என்று சொல்வார்கள். அதுக்குத்தான் அழகை மனதாலே பார்க்க வேண்டும். வெளியிலே உடல் சொரூபத்தை பார்க்கக்கூடாது. நம்ம இருக்கும் இடம் எவ்வளவு உயர்ந்தாலும், இருந்த இடத்திலிருந்து உயர்ந்த இடத்துக்கு மாறினாலும் சாதம் கையால்தான் சாப்பிட வேண்டும். இருந்த இடம் உயர்ந்தது என்று காலால் சாப்பிட மாட்டோம் அல்லவா? காலில் நடப்பவனாக இருந்தாலும், விமானத்தில் பறப்பவனாக இருந்தாலும், உடம்புக்கு உடுக்குவது துணிகள் தான், சாப்பிடுவதும் சாதம்தான். பணம் இருக்கிறது என்று தங்கத்தை கட்டிக்கொள்ள மாட்டோம். வஜ்ரத்தை வைடூரியங்களை சாப்பிட மாட்டோம். தெரிந்து கொள் நண்பா, இது உண்மை. நன்றி, வணக்கம்.